அவரோட கெப்பாசிட்டி என்ன, அவர் ஃபெமிலியரானவரா பாப்புலரானவரா அதெல்லாம் பார்க்க மாட்டார். கூப்பிட்டு பேசி அவருக்கு திருப்தியாகும் பட்சத்தில் எங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தார். அந்த நேரம் 2000 தவசின்ற படம் பரபரப்பா பேசப்பட்டது. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த படப்பிடிப்புல எனக்கு ஒரு அனுபவம். ஒரு நாள் படப்பிடிப்புல திடீர்னு ஒரு செய்தி, ஐயா செவாலியர் அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குன்னு. அந்த நேரம் அவரு மகன்கள் ஊர்ல இல்லாத காரணத்தினால உடனே என்னையும் அழைச்சிக்கிட்டு நேரா அவர் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க அவர் மறைந்த செய்தி கிடைச்சது. அந்த நிமிஷத்திலிருந்து அவர் கடைசி மரியாதை செய்யற வரைக்கும் கேப்டன் இறங்கி நின்று அந்த குடும்பத்தில் ஒருத்தரா தன்னை இணைச்சுக்கிட்டு அவர் செஞ்ச சேவையெல்லாம் பக்கத்தில் இருந்து நான் பார்த்திருக்கேன். அதுல எந்த விதமான ஒரு போலித்தனமோ எதுவுமே இருக்காது. மனசார செய்வாரு. அப்புறம் ஒரு படம் எடுத்து அது முடிஞ்சதுக்குள்ள அந்த டெக்னீஷியன்ஸ் அந்த நடிகர்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருக்கும். எங்களுக்கு அந்த தவசி முடிஞ்ச உடனே அடுத்த படத்துக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்ப அவரே கூப்பிட்டு நிறைஞ்ச மனசுன்ற படத்தை எங்களை தயாரிக்கிற வாய்ப்பை கொடுத்தாரு. அது அவரோட பெருந்தன்மையை காட்டுனுச்சு. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு யதார்த்தமான ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். வருங்கால நடிகர்கள் அவரை பத்தியான பாடத்தை கொஞ்சமாவது படிச்சுட்டு வரணும். ஒரு படம் 2 படம் வந்த உடனே அவங்களோட நடவடிக்கை எல்லாம் வேற மாதிரி இருக்கிறது மன வருத்தத்தை கொடுக்கறது. எனக்கு படம் அவர் பண்ணும்போது 150 படம் பண்ணிட்டு தான் வந்தார். ஆனா ஏதோ படத்துல நடிக்கிற மாதிரி தயாரிப்பாளர்கள் கொடுக்கிற மரியாதையாகட்டும், அவரோட நடவடிக்கை எல்லாமே யாரோ பணம் போட்டிருக்காங்க, இது நல்லபடியா நடக்கணும்ன்ற முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு சிறப்பா எங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுத்த அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.